அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 34 நிலையாமை 339வது குறள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உலகில் மனிதன் இறப்பது தூங்குவதற்கு ஒப்பாகும். மறுபடியும் அவன் பிறவி எடுப்பது என்பது தூங்கி விழுந்தெழுந்த நிலையோடு ஒத்திருக்கும். பிறப்பிற்கு விழிப்பதும் இறப்பிற்கு உறங்குவதும் ஓமையாக கூறுகிறார். பிறந்தது முதல் நீ தூங்குகிறாய், விழிக்கிறாய். அதுபோலதான் பிறப்பும் இறப்பும். தூங்கினால் அத்தனை பிரச்சனையும் போகும். மரணம் தூக்கம் போல நிம்மதி வரும். தூங்கி எழுவது புதிய பிறவி மாறி மாறி வரப்போகிறது. பிறந்தால் இறப்பு கட்டாயம் வரும். மாறி மாறி வரும். உறங்குதலும் விழித்தலும் உயிருக்கு இயல்பாகும். இக்குறளால் இறப்பும் பிறப்பும் மாறி மாறி வருதல் சொல்லப்பட்டு இதன் மூலம் நிலையாமையே நிச்சயமாகும் தன்மை கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.